சேமியா எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு நான் வந்து போட்டிருக்கேன். வந்து நல்லா காஞ்சு நல்லா பொங்கி அதுக்கப்புறமா கொஞ்சம் வத்தணும். நமக்கு இந்த பவுல்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் எடுத்து பாலை எடுத்து வச்சுட்டு வறுத்து வச்சிருக்கிற சேமியாவையும் சேர்த்துருவோம். ஏன்னா நமக்கு சேமியா வந்து நல்லா பால்ல வெந்து வரணும். நான் கஸ்டர்ட் பவுடர் தான் எடுத்திருக்கேன். வெண்ணிலா பிளேவர் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதை வந்து கட்டி இல்லாம நல்லா நம்ம கரைச்சி விட்டுடலாம். நமக்கு 3/4 பதம் வரைக்கும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த சமையல நான் எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். கஸ்டர்ட் பவுடர் பால்ல கரைச்சதை நல்லா வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆற விட்டுடலாம். அதுக்கப்புறமா ஒரு பவுல்ல மாத்திடுவோம். முடிய நம்ம வந்து இதை ஃப்ரீசர்ல வைக்கணும். அப்பதான் நமக்கு நல்லா ஐஸா வரும். 8 மணி நேரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்ல வச்சிடலாம். ஆனா ஐஸ் ரெடி ஆயிடுச்சு.